ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்ம ஒவ்வொருவரையும் இயங்கிக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய ரிமோட் அவர் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ். ஆண்டவர் நல்ல கிருபைகளை தேவன் நமக்கு கொடுப்பார். அவர்கிட்ட ரிமோட் இருந்தாலும், நம்மக்கிட்ட ஏசி ரிமோட் இருந்தாலும் பவர் இருந்தால் தான் வேலை செய்யும். அவர்கிட்ட ரிமோட் இருந்தாலும் உனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தால் தான் பக்காவாக வேலை செய்யும். நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியின் பவர் இருக்கணும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை என்பது வேதம், வசனங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு யார் நடுங்குகிறார்களோ அங்கே கர்த்தர் அவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் பிரதான கிருபைகளை தேவன் நமக்கு செய்கிறார். அவரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறைவாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறையாது. கர்த்தர் விசேஷமாக ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுக்க அவர் வல்லவர். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவோம். ஒரு இன்னும் கிட்டி நெருங்குவோம். தூரமாக இருக்கிறீங்க சிலர், அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் அவர் கிட்ட வந்துடணும். அவர் மடிக்கிட்ட வந்துடணும். அல்லேலூயா. அவர் பாதத்துக்கிட்ட வந்துடணும். எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏசாயா 41:13 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் அழைத்து வந்தேன் என்று ஏசாயா 41:9 தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 17 ஏசாயா 41:17 உன்னை கூர்மையான இயந்திரமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் 41. அல்லேலூயா. கூர்மையான இயந்திரமாக. அது இயந்திரம்னா அவர் கண்ட்ரோல், அவருடைய கரத்தில் இருந்து தேவன் நம்மை பயன்படுத்துகிறேன் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். ஆகைனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜீவனை, நம்முடைய குடும்பத்தை அவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, யார் யார் என்னென்னமே எதிர்பார்க்குறாங்க, நான் அப்படி இல்லை. அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கறது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சிலர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னமோ எதிர்பார்க்குறோம். அல்லேலூயா. நம்முடைய சொந்த பலன் என்ன கவனிக்கணும். நம்முடைய சொந்த பலனில் எதையும் எதிர்பார்க்குறோம். சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காமலும் போயிடும். ஆனால் கர்த்தரை கூட வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன், அவன் தேவ சித்தப்படி எதிர்பார்த்தானா எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது. தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். என்ன சொல்ல வரனா, உங்கள் சொந்த பலனில் எனக்கு திறமை இருக்குது, பணம் இருக்குது, அல்லையிலோ எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் எதையும் சாதிப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு காலம் நினைக்கக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கிற நாம் எது ஆண்டவர் செய்தாலும் என் தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னா என் தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறான்னா இது என் தேவனுடைய ஈவு. நான் ஒன்றுமில்லை, அவர் எனக்கு தருகிறார். அல்லேலூயா. இப்படி நாம் எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு ஸ்கூட்டர் கொடுக்குறாரா, இது தேவனுடைய ஈவு. ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருந்து கர்த்தர் கொடுக்குறார். அதை அடைக்க தேவன் தருவார். அதில் பெட்ரோல் போட கர்த்தர் செய்வார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்று இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கர்த்தர் அங்கே அழகாக ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் பக்கம் 227. ஹல்லேலூயா. 227 22வது வசனம் நான் வாசிக்கிறேன். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கலாம். அங்கே ஒரு என்ன வரணும்னா, நாங்களோ கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதை விட இந்த வார்த்தை போட்டால் நல்லாயிருக்கும். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ இயேசுவை தேடுகிறோம் என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது கோர்வையாக வரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமே
பிரைஸ். இப்போ நம்ம அதை படிக்கலாமா? நானும் இயேசுவை கிறிஸ்துவை தேடுகிறேன். யூதர்கள் எல்லாம் வாசிக்கலாம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை நம் வாழ்க்கையில் முன்னே இருக்க வேண்டும், நமக்கு முன்னே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யூதர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த தேடுதல் எங்கே எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் கர்த்தரால் கட்டப்படும். எந்த மனுஷன் தேவனை தேடுகிறானோ அந்த மனுஷன் தேவனால் கட்டப்படுவான். நான் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறோம். அல்லேலூயா. என் அன்பு சபையே, நமக்கு ஒரு விசேஷமாக அவரை தேடுகிற உள்ளங்கள் நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். முதல் இடம் அவருக்கு. நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய குடும்பத்தில் முதல் இடம் அவருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். எங்களுடைய வாழ்க்கையில் முதல் இடம் என் தேவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்றைக்கு ஒரு கிறிஸ்துவன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறானோ அன்றையிலிருந்து அவன் கட்டப்படுவான். அவன் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனால் முதலிடம் இருக்கிறது ஏதோ வருவான் போவான். அப்பா அம்மாக்காக வருவான், புருஷனுக்காக வருவாங்க, மனைவிக்காக வருவாங்க, அல்லேலூயா, அல்லது சிலது பாஸ்டருக்காக வருவாங்க. ஆனால் அவன் இயேசுவுக்காக, எனக்கு இயேசு வேண்டும் என்று என்றைக்கு தேட அவன் இதயத்தில் தீர்மானிக்கிறானோ அன்றையிலிருந்தே தேவன் அவனை கட்டி எழுப்புவான். அல்லேலூயா. அன்றையிலிருந்தே தேவன் அவனுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. அன்றையிலிருந்தே தேவன் அவனுக்கு விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்வார். என்றைக்கு தீர்மானிக்கிறானோ, நம்ம தொடர்ந்து வரலாம். நான் கூட சபைக்கு போயிட்டு தான் இருந்தேன், ஆனால் அந்த தீர்மானம் இல்லை. அல்லேலூயா. என்றைக்கு நான் இயேசுவை தேட வேண்டும் என்று என் உள்ளம் தீர்மானித்ததோ அன்றையிலிருந்து எங்கள் வீட்டில் அதிகாலை ஜெபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அதிகாலம் ஜெபம்தான் இந்த நாள் வரையிலும் எங்களை நிற்க வைக்கிறது. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே கிடையாது. ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார், நல்ல வருமானங்களை கொடுத்தார், நல்ல நகைகளை வாங்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்தார். அப்போ ஒரு இந்து மனுஷி வந்து சிரிச்சாங்க. என் பிள்ளைங்க கமல் போட்டிருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு, பரவாயில்ல, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போய் குத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? காது குத்துறதுக்கு சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரியாது? காது குத்துறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, மொட்டை அடிச்சு காது கொடுத்துவாங்க. அது செய்யலை, நீங்களும் போனீங்க குத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. எங்கள் தேவன் அங்கே ஆசீர்வதித்தார். பிறகு நாங்கள் வேத வசனத்தை கூர்ந்து கவனித்து அதன்படி நடக்க ஆரம்பித்தோம். எதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு போட்டனோ அதெல்லாம் கழட்டிட்டேன். அல்லேலூயா. கழட்டின பிறகு தேவன் எங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆரம்பித்தார். அதாவது இயேசு கிறிஸ்துக்காக ஒரு காரியத்தை தீர்மானித்து செயல்படும் போது, நான் துதிக்கும் பொழுதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. வசனத்துக்குள்ள போகும்போது அந்த ஊழியருக்குண்டான அந்த உணர்வை தேவன் எங்களுக்கு கொடுத்ததினால எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளும்படி நானும் என் மனைவி என் பிள்ளைகளை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொண்டோம். நீங்கள் இருக்கிறவராகவே இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களை நான் ஒன்றும் சொல்லவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருங்கள். எங்களுக்கு அந்த நாளில் அது தேவைப்பட்டது, அந்த வார்த்தை தேவைப்பட்டது, அந்த வசனம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா. ஆகையினால் இந்த நாள் வரையிலும் அன்றைக்கு நாங்கள் தீர்மானித்த தீர்மானம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. என் மகளுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு, 39 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் அவளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அடுத்த மகளுக்கு 38,
அடுத்த மகளுக்கு 35 36 தெரியல. அல்லேலூயா. எங்களுடைய தீர்மானத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இயேசுவை தேடுகிறதுல நான் என்ன தீர்மானம் எடுத்தனோ அதை தொடர்ந்து வர வேண்டும். ஏன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அதிகாலையில் தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்தீர்களானால் சாகும் வரையிலும் அல்லது தேவன் வரும் வரையிலும் விடாதீங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு அளவில்லாமல் கர்த்தர் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யூதர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர் அல்லேலூயா என்ன தேடுறாங்க? கிரேக்கர் என்ன தேடுறாங்க? யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நம்ம தேடுறதுல ஒவ்வொருத்துக்கும் ஒரு அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. நேரங்கள் டிஃப்ரெண்ட்டு, காலங்கள் டிஃப்ரெண்ட்டு. இல்லை ஒரு நாள் ஆண்டவரை காலையில் தேடுவேன், மறுநாள் தேட மாட்டோம். ஒரு வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும், மறுநாள் நமக்கு வேலை பார்த்துட்டு போயிடுவோம். அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கிறது. அல்லேலூயா. இது எல்லாவற்றை காட்டிலும் அது நம்முடைய விருப்பப்படி செய்கிறோம், நம்ம விருப்பப்படி தேடுகிறோம். அப்படி தானே? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய விருப்பப்படி தேடுகிறோம். ஒரு வாரம் வருது, ஒரு வாரம் வராது, உன்னுடைய விருப்பம், நம்முடைய விருப்பம். அதிகாலையில் 3 நாளைக்கு தேடுறது நம்முடைய விருப்பம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய விருப்பம் நல்லா கவனிக்கணும். சரியான முறையில் ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்காது. தாவீது சொல்ற, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சரி, நம்ம எப்படி தேடணும் ஆண்டவரை? பைபிள் என்ன சொல்லுகிறதோ அப்படி, பைபிள் என்ன சொல்லுகிறதோ அப்படி தேட வேண்டும். இதற்கு எல்லாமே முதல் பரிசுத்தம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். தேடுகிறதுக்கு முன்னே நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னா, அவர் விரும்புகிறபடி இருக்கிறேன்னா, என் உள்ளம் என் உடல் கரைப்பட்டு இருக்கிறதா என்கிறதை நாம் செக் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதை நாம் தேவனுக்கு சரிப்படுத்திட்டு வச்சிட்டோம்னா, நீங்கள் தேடுகிறதை கர்த்தர் அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்து உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவராயிருப்பார். அல்லேலூயா. தேவனை தேடுகிறது முதல் பரிசுத்தம். அல்லேலூயா. உடலோ உள்ளமும் கரைப்படக்கூடாது. இதை நம்ம காத்துக்கொண்டால் ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார். இதை யார் காத்துக்கொள்கிறார்களோ அவர்களை தேவன் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த விஷயத்தில் சபை ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டும். எவ்வளோ காலங்கள் எப்படி வாழ்ந்துட்டோம், எப்படி கரைப்பட்டோம். ஓகே, இப்பொழுது இயேசு கிறிஸ்து வரும் காலம். அல்லேலூயா. ஜப்பானில் ஒரு அழகிய வால் நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது. அது ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய இந்திய ஞானி ஒருத்தர் அல்லேலூயா உயிர் வாழ்கிற ஒரு கிரகத்தை, அதாவது அந்த சூரிய குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிறதா அந்த கிரகத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதில் உயிர் வாழும் சாத்தியம் உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் சொல்கிற பைபிளுடைய வார்த்தையோடு சாத்தியம் கிடையாது. அல்லேலூயா. நீ மேலே வந்து நட்சத்திரத்தை கூடு கட்டினாலும் நான் அங்கே இருந்து கீழே தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். மனிதனுக்கு பூமி மட்டும் தான் கொடுத்தார். ஓனன்னா தேவைன்னா உன்னுடைய அறிவினாலே நீ ஒன்றா போய் சுற்றி பார்த்துட்டு வா. அல்லேலூயா. அதுக்காக நான் அங்கே போய் கூடு கட்டுவேன், அங்கே போய் வாழ்வேன், இதெல்லாம் சொன்ன தேவன் ஒத்துக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரஷ்யா பிரதமரும் அமெரிக்கர் பிரதமரும் இங்கே அணு ஆயுதம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க நாட்டுக்கு தொல்லை வந்துருச்சுன்னா, அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து வருதுன்னா, அவர்களும் அவர்களுடைய நாட்டு பிரதானிகளும் அவங்க ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்கன்னா அந்த ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட அல்லேலூயா அணுசக்தியில் ஏடுங்கக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்கிறது. அவங்க கண்டத்துக்கு போகக்கூடிய ஒரு பவர் அந்த ஃப்ளைட்டுக்கு இருக்கிறது. இதை 2 நாடு பர்ஃபெக்டாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் எப்படியும் இந்த உலகம் அழியும், அன்றைக்கு நான் தப்பிக்க வேண்டும் என்று அவளுடைய ஆசை. தப்பிப்பாங்களா? அவன் மண்ணுக்கு வந்து தான் ஆகணும். கழுகு எவ்வளோதான் மேலே சுற்றினாலும் அதுக்கு ஆகிறதுக்கு எங்கே வந்து ஆகணும்? தரைக்கு வந்து தான் ஆகணும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட அறிவு இருந்தாலும் தப்பித்து போயிடலாம் ஃப்ளைட்டில். அல்லேலூயா. அந்த ஃப்ளைட்டு எத்தனையோ கோடிங்க, அதில் எல்லா சலுகையும் இருக்குங்க, அதில் அணு ஆயுதமும் இருக்குங்க.
அல்லேலூயா. ஏவுகண்களும் இருக்குதுங்க. அப்படிப்பட்டதில் நாங்கள் தப்பிச்சு, அவரும் அது பிரதானிகள் அல்லேலூயா, அவர்கள் தப்பிக்கிறதுக்கு அவங்க அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் கடைசி காலம், ஏன் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் தேவனை தேடுகிறதுல நாம் ஆண்டவருக்கு மிக பிரியமா அறிவோடு தேடும்போது ஆண்டவருடைய விசேஷங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறைப்பட்ட இயேசுவை தேடுகிறோம், இயேசுவை அறிவிக்கிறோம். இந்த ரெண்டு வேலை இந்த கடைசியில் இருக்கணுங்க. ஒன்று இயேசுவை தேடணும், தேடுகிறவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவரை அறிவிப்பார்கள். அதான் அவங்க சொல்ற, நாங்களோ சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், நாங்கள் தேடுகிறோம், பிரசங்கிக்கிறோம். இந்த ரெண்டு காரியங்கள் கடைசி நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ரகசியமான முறையில் கவனிக்கணும். ரகசியமான முறையில் ஆண்டவர் அநேக சபைகளில் பரிசுத்தவான்களை எழுப்புகிறாராம், பாஸ்டர் இல்லாமல். அல்லேலூயா. ஊழியர்கள், ஊழியரோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் இல்லாமல் ஆண்டவர் சபைகளிலே, அல்லேலூயா, சபையாரை, சபை அங்கத்தினர்களை தேவன் தயார்படுத்துகிறாராம். தயார்படுத்தி அங்கங்க பலவீனமா இருக்கிறவர்கள் அவர்கள் போய் அவர்களை பலப்படுத்துகிறார்களாம். அல்லேலூயா. ரகசியமான முறையில் அங்க போய் ஊர் கதை பேசுகிறதுக்கு ஆண்டவர் எழுப்பவில்லை. அவர்கள் தப்பி இந்த உலகத்தில் விழுந்து விடாதபடி அவர்களுக்கு ஒரு கரம் கொடுக்க ஆண்டவர் சாதாரண உத்தமர்களை தேவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறாராம் இந்த கடைசி காலத்தில். அல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொரு திருச்சபையிலும் உலகம் முழுவதிலும் ஆண்டவர் ரகசியமான, அல்லேலூயா, ரகசிய சீடர்களை தேவன் வைத்திருக்கிறார். எப்படி இயேசுவை அடக்கம் பண்ணுகிறதற்கு ஒரு ரகசிய சீடன் யோசேப்பு இருந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கடைசி நாளிலே தேவன் செய்கிறதற்கு ஆண்டவர் உத்தமர்களை தேவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இது ஒரு ஜெபத்தில் ஆவியானவர் ஒரு தேவ ஊழியருக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என் சபையிலும் அப்படி இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று நான் யோசித்து கதறின நாட்களை என் தேவன் அறிவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையினால் இவ்வளவு காலம் எப்படியோ வாழ்ந்துட்டோம், ஆனால் தேவனுடைய வருகை இயேசுவை தேட வேண்டும். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ இயேசுவை தேடுகிறோம், இயேசுவை பிரசங்கிக்கிறோம். இந்த உணர்வு கடைசி நாளிலே தேவன் உத்தமிகளுக்கு தேவன் அதை செய்கிறார். நீதிமான்களுக்கு ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கையெல்லாம் கரை, காலெல்லாம் கரை, கண்ணெல்லாம் கரை, வாயெல்லாம் கரை, அவங்கள தேவன் அப்படி ஏற்படுத்த மாட்டார். அவர்கள் உத்தமர்கள் அல்ல, உத்தமிகள் அல்ல. அல்லேலூயா. உத்தமிகளை தேவன் இந்த கடைசி காலத்தில் எழுப்புகிறார். அது நீயாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளவு நாளா இவ்வளவு வாழ்ந்துட்டோம், இனிமேலாவது ஆண்டவருக்கு உண்மையா அவரை தேடுகிறது, இந்த 2 வசனத்தின்படி அவரை தேடுகிறதிலே நாம் விசேஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். சிலர் விட்டு அடிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாரு, எங்கே போனாலும் அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவரை சரியாக டீப்பாக யோசிக்க மாட்டோம். நம்ம டீப்பாக யோசிக்கணும். அல்லேலூயா. டீப்பாக அவருக்குள்ளே இறங்கணும், ஆழமாக ஆண்டவர்கிட்ட போகணும். இந்த திருச்சபை ஜனங்கள் அப்படி செயல்பட வேண்டும் என்று என்னுடைய ஜெபம், நம் சபை அம்மாவுடைய ஜெபம். அல்லேலூயா. ஆமாம். இன்னும் நாம் நம்ம அனைவரும் கர்த்தரை நெருங்க வேண்டும். விசுவாசத்தில் அவருடைய பாதகிட்ட வந்துடணும், அவர் மடி மேலே ஏறணும் நம்ம. அல்லேலூயா. தேவனுடைய வருகையில் ஆபத்து இல்லாமல் கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல தேவன் வல்லவராக இருக்கிறார். கைவிடப்பட்டால் அதைவிட அசிங்கம் எதுவும் இல்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவோமானால் அதைவிட அசிங்கம் எதுவும் இல்லை. அடுத்த 6 மாதங்களிலே கொடூரமான சம்பவங்கள் இந்த பூலோகத்தில் நடக்கும் என்று தேவன் வெளிப்படுத்தும் விசேஷங்களிலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் நம்முடைய திறமைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் தூக்கி எறிந்து வசனம் என்ன சொல்கிறதோ அப்படி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த பச்சோந்தின்னு ஒரு ஊரும் பிராணி இருக்கிறது. பச்சோந்தி, அதுக்கு பேர். அது
டார்க் இலை உள்ள மரத்துக்கிட்ட கலைகிட்ட போச்சுன்னா டார்க் கலர் ஆகிடும். அது இளம் பச்சை, அதாவது பூ இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு அந்த மரம் இளம் பச்சையாக இருக்கும் பாரு, அந்த இடத்துக்கு போச்சுன்னா அது இளம் பச்சையாக மாறிடும். அல்லது அது மரத்தில் ஏறும்போது மரம் என்ன கலரோ அந்த கலரில் மாறிடும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நாம் வேதத்திற்குள்ளே போனால் வேத வசனத்தை போல நாம் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அவர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், இவர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நானும் இயேசுவை தேடுகிறேன், இயேசுவை அறிவிக்கிறேன். நானும் இயேசுவை தேடுகிறேன், இயேசுவை அறிவிக்கிறேன். இந்த பக்குவமா உன்னை மாற்ற அமைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த கிருபை நம்ம கிட்ட இருக்கும்போது தேவன் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இந்த முதல் வாரம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், நான் உன்னை பெருக செய்து, அல்லேலூயா, உன் தோட்டத்தெல்லாம் ஆசீர்வதித்து, உனக்கு துறவுகளை கொடுத்து, வயல்களை கொடுத்து, நல்ல ஆஃபீஸில் நல்ல லட்சக்கணக்கான சம்பளம் கொடுத்து பிரசங்கிப்பேன்னு பார்த்தேன். அல்லேலூயா. நீங்கள் என்னாக்கா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதுதாங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இல்லாதவன் இங்கே தங்கிடுவான். இங்கே கோட்டை கூட கட்டுட்டாங்க, அவன் போக முடியாதுங்க. கிட்டத்தட்ட 7 நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டங்க. 7 நாடுகளில் இருக்கிற அரண்மனை பார்த்தேன், ஒரு ராஜா கூட இல்லைங்க, கோட்டை இருக்குதுங்க. அல்லேலூயா. ஒரு ராஜா கூட இல்லை. நான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 11 கோட்டையை பார்த்துட்டேன், இங்கேருந்து டெல்லி வரையிலும். ஒரு அல்லேலூயா சொல்லும், ஒரு கோட்டையில் கூட ராஜாக்கள் இல்லைங்க, அவன் சந்ததியே இல்லை, அவன் சந்தை டோட்டலாகவே இல்லை, அவன் ஜாதியம் கிடையாது, ஜமாத்தம் கிடையாது. இங்கே என்ன கட்டினாலும் அது அங்கே இருக்குங்க, மனுஷன் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகினால் நாம் இயேசுவை தேடினால் நமக்கு எல்லாமே கிடைத்தது என்ற ஒரு நம்பிக்கை. எல்லாமே எல்லாமே அவன் கொடுத்துருவார். தாய் தகப்பன் தேவனை சரியா தேடுங்க, உன் பிள்ளைங்கள நல்லா வளருவான். விசுவாசிக்கிறீங்களா? பிள்ளைங்க ஆண்டவரை நல்லா தேடுங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆண்டவர் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. சரி, அப்படியே 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இங்க அழகான ஒரு வார்த்தை. நம்முடைய கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறாரா? இப்ப எல்லாமே வாசிக்கலாமா? தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உன்னை அழைச்சிட்டாரு, அவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்து உனக்கு சாப்பாடு கொடுக்காத இருப்பாரா, வீடு கொடுக்காத இருப்பாரா, தூக்கம் கொடுக்காத இருப்பாரா, வேலை கொடுக்காத இருப்பாரா, சம்பளம் கொடுக்காத இருப்பாரா? எல்லாமே அவர் கொடுப்பார். அவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவோட ஐக்கியம் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா டேஞ்சர் தானே. நமக்கு இயேசுவோட ஐக்கியம் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. இன்னும் செல்போனோட ஐக்கியம். பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காரு. எப்போது என்னமோ அள்ளி பூத்த மாதிரி சொல்லுவாங்க பாரு, அது என்னமோ 12 வருஷம் பொறுத்தான் பூக்குமா அதுவும். அதுக்கு வந்த பெருமை பாருங்க. 12 வருஷம் பொறுத்தான் பூக்குமா, அள்ளி பூத்த மாதிரி இருக்குது. அள்ளி பூத்த மாதிரி. அல்லேலூயா. எப்போது ஒரு முறை டிவி மெசேஜ், அதாவது கிறிஸ்துவ மெசேஜ் அப்படி வரும். இயேசுவோடு நெருங்கிறங்க, கர்த்தர் உங்களை விட மாட்டான்னு. யாராவது ஒருத்தர் உண்மை உள்ளவன் பேசுவான், மற்றவங்களாம் உன் கண்ணை தொடச்சிட்டு இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உன் கண்ணை தொடுப்பான், உன் தலையை தொட்டு காட்டுவான், தொடச்சி விடுவான், என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். அல்லேலூயா. அந்த கண்ணை தொடிக்கிறவனுக்குடைய மெசேஜ் எல்லாம் உன்னை பள்ளத்தில் தள்ளுறான்னு நினச்சிக்கோ.
அல்லேலூயா. இங்க நிம்மதி தேடி வந்தா அதாவது சார்பா வருத வார்த்தை அப்படி நீ நினைச்சிருக்கலாம். அல்லேலூயா. சபையில கண் துடைப்பு வேலைகள்லாம் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை அதிக பாதாளத்தில் தள்ளுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த உணர்வு, அந்த கிரிகள், அந்த இன்பம் நமக்கு வேண்டாம். நாம் இயேசுவோட ஐக்கியமா இருந்தா அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். 6 லட்சம் பேருக்கு ஆண்டவர் கரிசோறு கொடுத்த தேவனுங்க அவரு. கால் வீங்கல, செருப்பு தேயில, உடை பழதாகல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை கொடுத்த கர்த்தர் அவர். அவர்தான் உன்னையும் அழைச்சிருக்கிறார். எதற்காக? கிறிஸ்துவோட ஐக்கியமாய் வாழ, கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைத்தார். வாசிக்கலாமா எல்லாம் அந்த வசனத்தை? தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மையா இருப்பார். நம்ம அவரை போல உண்மையா ஆயிட்டா ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஆசீர்வாதம் தான். ரெண்டும், உன்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றா இணைய வேண்டும். அங்கதான் பிளஸிங். திருமணமானவங்க புரிஞ்சுக்கிங்க. ஹல்லேலூயா. திருமணமானவர்கள் ஒன்றா இணையும் போதுதான் ஒரு பிள்ளை செல்வத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனந்த சந்தோஷம், அந்த குடும்பமே ஆனந்தமாயிருது. நீரும் பரிசுத்த ஆவியும் ஒன்றா இணைந்தால்தான் தேவன் தேவ கிருபைகளை உனக்குள்ள தேவன் ஆனந்த களிப்போட ஆண்டு உன்னை எழுப்புக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அதோடைய டேஸ்டே வேறங்க. ஆவியனோ நம்முடைய ஆவியோட இணைஞ்சிட்டேன்னா அதோடைய மகிமையே வேற. அல்லேலூயா. உனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பிடிக்காது. அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் அங்கங்கே ஸ்டாப் பண்ண. போதும் நீ இம்மட்டும் வராத, போதும் இம்மட்டும் வராத, போதும் இம்மட்டும் வராத. அல்லேலூயா. நான் அவரோடு இணைந்து விட்டேன், அவரோடு நெருங்கிட்டேன். நிறைய இருக்குங்க, 100 இருக்குங்க. 100 காரியங்கள், 100 கெட்ட காரியங்கள் இருக்கும். 100 காரியங்களுக்கு ஸ்டாப் இட் பண்ணிடுவான். அல்லேலூயா. ஆமாம், போதும் இம்மட்டும் வராத, போதும் இம்மட்டும் வராத, போதும். அல்லேலூயா. கடலை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? கடல் அலைகளை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? இம்மட்டும் வராத. கடலுக்கு சொன்னார். அதான் தானே சொன்னீங்க. இம்மட்டும் வராதன்னு ஆண்டவர் ஒரு தடை வைத்தார். சிம்பிளா இருக்கும். சாதாரண ஏரிக்கு பாருங்க, பயங்கரமா மதிலுக்கு, அதாவது அது என்ன மதுக்கு கட்டுவான். பெரிய பெரிய ஏரிங்களுக்கு அந்த மதுக்கு கட்டுவோம் பாருங்க, அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ வெயிட்டு, அது உடச்சிட்டு வராதபடி. ஆண்டவர் இவ்வளோ பெரிய கடலுக்கு என்ன மது கட்டினார்? சாதாரண மணல் தாங்க. அவர் கட்டளையிட்டா இம்மட்டும் வராத. ஆனால் வெளிப்படுத்த லூக்கா புஸ்தகத்தில் கடைசி காலத்தில் பேரலைகள் எழும்பும். அது வந்துருச்சு. அதுதான் சுனாமி. எல்லாமே வேத வசனத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இம்மட்டும் வராதுன்னா இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படி நிற்குது பாருங்க சமுத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சாதாரண சின்ன சின்ன ஏரிக்கு மதுகு கட்டுறான். அல்லேலூயா. ஆனால் கடலுக்கு தேவன் என்ன கட்டி வைத்தார்? வார்த்தை. இம்மட்டும் வராத, அங்கே நில். இன்றைக்கு நாமும் கடல் போல இந்த உலகத்தில் பாவங்கள் இருக்கிறது. அதுக்கு நாம் தேவயேசுவை நெருங்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா கிரி செய்யும். இம்மட்டும் வராத, நீ அங்கே இரு. எத்தனை இருக்கிறதுக்கு அத்தனைக்கு ஸ்டாப்பர் உண்டாயிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார். நாங்களோ இயேசுவை தேடுகிறோம், இயேசுவை அறிக்கையிடுகிறோம், பிரசங்கிக்கிறோம். இந்த உணர்வு சபைக்கு வரும்போது சபை ரொம்ப விசேஷமாக வருங்க. இந்த உணர்வு சபைக்கு வரும்போது சபை ஆசீர்வதிக்கப்படும். நீங்களாம் ஆசீர்வதிக்க. பணம் ஒரு மேட்டரே இல்லைங்க. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணம் ஒரு மேட்டரே இல்லை. பணம் 10 செய்யும். பணம் எல்லாவற்றுக்கும் தீமை. ஆனால் பணம் ஒரு மேட்டரே இல்லை. அல்லேலூயா. அது எளிதாக கொடுத்துருவார் ஆண்டவர் உனக்கு. ஆனால் அது மேலே உனக்கு ஆசை இருக்காது. இயேசுவை நெருங்கினவனுக்கு ஆசை இருக்காது. என்றைக்கு நம்ம இயேசுவை நெருங்கிறோமோ அன்றைக்கு நிறைய கொடுப்பார். ஏன்? என் மகன் பணத்தில் விழுந்துட மாட்டான். அல்லேலூயா. நம் தேவை அனைத்தும் சந்திப்பார்.
குறைவுகள் நிறைவாகும். அந்தந்த காலத்தில் அதாவது நேர்த்தியை செய்து கொடுப்பார். உன்னுடைய பிள்ளைக்கு, உன்னுடைய பெண் பிள்ளைக்கு கார் கேட்குறான்னா அந்த நேரத்தில் கார் கொடுப்பேன். நீ இணைஞ்சிருந்தான், அவரோடு நெருங்கியிருந்தான், அந்த நேரத்தில் என் தேவன் செய்வார். அல்லேலூயா. அவன் என்ன கேட்குறானோ அதை கொடுக்கறதுக்கு உனக்கு தெய்வ பலன் வரும். ஆனால் ஆசைப்பட மாட்டேன், என் தேவன் கொடுப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தாய் தகப்பன்மார்கள், நீங்கள் தேவனோட இருங்க, உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் அழகாக நடக்கும். அல்லேலூயா. சிறப்பாக நடக்கும். நீ அவரோடு இணையிலன்னா முடியாது. அல்லேலூயா. ஞானத்தை தேடிக்கிட்டு அடையாளத்தை தேடிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. அல்லேலூயா. ஆமாம், நல்ல பிரசங்கத்தினா இன்றைக்கி சூப்பராக இருந்தது பிரசங்கம். ஒரு நாள் பிரசங்கம் அப்படி ஒரு டல்லாக போட்டுமே, பவர் இல்லை, பவர் குறைஞ்சிருச்சு. என்ன குறைஞ்சிருச்சு? பவர் குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் யார்? தேவன் அடையாளத்தை தேடுகிறவர்கள், ஞானத்தை தேடுகிறவர்கள் அவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்கு பவர் அப்படி தான், அவ்வளோதான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், வரத்தை சத்தமாய் சொல்வோம். அல்லேலூயா. பவர்லாம் குறையாதுங்க. இணைஞ்சவனுக்கு எப்படிங்க பவர் குறையும்? தேவனோடு இணைந்தவளுக்கு எப்படிங்க பவர் குறையும்? அல்லேலூயா. ஆமென். ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அவன் ஒரு கவனிக்கலாம். அதாவது ஈரானுடைய பிரதமர் ஒரு ஹெலிகாப்டரில் போனார். ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டில் அவர் செத்து போயிட்டார். மும்முரமாக இருக்குது. அப்போது இஸ்ரேல் தேசத்தை மும்முரமாக அடிச்சிட்ருக்குறாங்க அந்த டைமில். அல்லேலூயா. அது அமெரிக்கா கிட்ட வாங்கின ஹெலிகாப்டர் 18 வருஷம் ஆகுதான் அது வாங்கி. அல்லேலூயா. 18 வருஷம் வாங்கின ஹெலிகாப்டர் 18 வருஷமாக நல்லா யூஸ் ஆகிட்டு அது பழுதாகுமா இல்லையா? பழுதாகுமா இல்லையா? அது எது செய்து அந்த பார்ட்ஸு போடணும், கொடுக்கணும். அப்போது ஈரான் மேலே தடை, அதாவது தடை பல காரியங்கள் தடை விதித்தது அமெரிக்கா. அதோடைய பார்ட்ஸு கேட்டால் அமெரிக்கா கொடுக்கல. ஆனாலும் அவனே தயார் பண்ணி போட்டு பறக்க வச்சான். போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, செத்து போயிட்டான் பிரைம் மினிஸ்டர். ஒரு அல்லலே சொல்லாமா? 18 வருஷமாக ஓடிட்டுருக்கிற, அதாவது உலகத்தில் இருக்க அத்தனை இயந்திரங்களும் ரோபோட் முதல் கொண்டும் அதுக்கு ஆயுஷ் தாங்க. என் தேவன் கவனிக்கணும். ஹல்லேலூயா. 15, 20, 18 வருஷத்துக்கு முன்னே ஆதாம் ஏவலை உண்டாக்கினாருங்க. அன்றைக்கு அவங்க பெற்றுப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த நாள் வரையும் நம்ம பிறந்திருக்கோம். பவரும் குறையில. ஹல்லேலூயா. ஒரே ஒரு டை தான், அந்த டையிலேருந்து வந்தது தான். இன்னும் பவராக தாங்க போயிட்டு இருக்கிறது. அழகு கூடிக்கும் தாங்க போகுது. பலன் வந்துட்டு தாங்க இருக்குது. எதையுமே குறையலைங்க. அல்லேலூயா. அதுதாங்க தேவன், அதுதான் கர்த்தர். அவர் உருவாக்கிட்டார்னா அதுக்கு அழிவே இல்லை. சந்திரனை உருவாக்கினார், அழிவு இல்லை. ஆனால் அவர் சொல்லிக்கிறார், ஒரு நாள் சந்திரன் ரத்தமாக மாறிடும். சூரியனை உருவாக்கினார், ஒரு நாள் அது கருகி போயிடும். ஆனால் அது பவரெல்லாம் தான் இருக்குது. ஒரு அல்லையா சொல்லாமா? ஆண்டவர் சொன்னதுனால அது கருகுது. சமுத்திரம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. இந்த பூமியை டிசால்வ் பண்ண உடைச்சிருவேன்றார் ஆண்டவர், டெமாலிஷ் பண்ணிடுவேன்றாரு. அவர் சொன்ன பிறகுதான் அது டெமாலிஷ் ஆகும். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு எதற்கு சொன்னா, மனிதன் தேவனுக்கு பொல்லாப்பை செய்து அவர் கோபப்படுத்தினாலே நீ நிற்கிற இந்த பூமியை நான் உடைச்சிருவேண்டா. உனக்கு நல்ல பலன் கொடுக்குற, வெளிச்சம் கொடுக்குற சந்திரன் சூரியனையும் நான் க்ளோஸ் பண்ணி டெமாலிஷ் பண்ணிடுவேன். ஆண்டவர் மனுஷன் மேலே இருக்கிற கோபத்தில் சொன்னார், அது நடக்க போகுது. ஒரு அல்ல சொல்லமா? என் தேவன் செய்த எல்லாமே இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஆனால் மனுஷன் செய்கிற எல்லாமே பார்த்துக்குங்க, கொஞ்ச காலம்தான், அது தேஞ்சிடும், பிறகு ஓரம் கட்டிடும். அம்பாசிடர்னு ஒரு கார் இருக்குதுங்க இல்லையா, அது இப்போ தேடி பார்த்தா கூட கிடைக்கல. கோலிஸ்னு ஒரு கார் இருந்ததுங்க இல்லையா, அது தேடி பார்த்தா கூட இப்போ கிடைக்கல. அல்லேலூயா. டாட்டா சுமோன்னு ஒன்று இருந்ததுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரோட்டில் எங்கன்னா ஓடுதா பாருங்க, இல்லை. ஏன்? அவ்வளோதான் அதோடைய லைஃப். ஆனால் உன் லைஃப் அப்படி இல்லை. நித்திய காலமா நீ தேவனோடு அவருடைய சுதந்திரத்தில் வாழுகிறதுக்கு விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லி சொல்லுமா? நித்திய காலமா. அதுக்கு இப்போ இணையணுங்க.
ஞானத்தை தேடக்கூடாது, அறிவை தேடக்கூடாது, அடையாளத்தை தேடக்கூடாது, இயேசுவை மட்டும்தான் தேடணும். இங்கே வந்துட்டு நீ யாரையும் தேடக்கூடாது. அல்லேலூயா. உன் கேர்ள் ஃப்ரெண்டு, உன் பாய் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே தேடினா உன் லைஃப் கேடா போயிடும். அல்லேலூயா. நாசமாயிடும். இங்கே தேவனை மட்டும் தேடுகிற ஒரு இடம். இங்கே கர்த்தரை தேடுகிறதுக்கு மட்டுமே வர வேண்டும். அல்லேலூயா. மற்ற காரியங்கள் நீங்கள் செயல்பட வரக்கூடாது. நீ தேவனை தேடுகிறதுக்கு உண்மையானால் ஆண்டவர் உனக்கு விசேஷமாய் உண்மையாயிருப்பார். எல்லாவற்றிலும் தேவன் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். தேடினாலே ஆசீர்வாதம் வந்துடும். அவருக்கு உண்மையாக இருந்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், அங்கே என்ன, கிறிஸ்து உடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரோட ஐக்கியமாக உருவெடுக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். இனி ஏசப்பா தாம்பா. அல்லேலூயா. வசனம் சொல்லிடுச்சுப்பா, வசனம் சொல்லியிருக்குதுப்பா. இனி எனக்கு இயேசு தான். அல்ல, நானும் என் கணவனும் இயேசுவோடு இணைய வேண்டும். நாங்களும் என் பிள்ளைகளும் இயேசுவோடு இணைய வேண்டும். நானும் என் தாய் தகப்பனும் இயேசுவோடு இணைய வேண்டும் என்கிற உணர்வு என்றைக்கு கிடைத்து நாம் இயேசுவோடு இணைகிறோமோ அன்றைக்கு அவர் உண்மை உனக்கு அவர் உண்மையாக இருப்பார். நீ என்னெல்லாம் கேட்கணும் எல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், சின்ன வீடாக இருந்தாலும் சந்தோஷம் இருங்க உள்ளத்தில். ஓடு வீடாக இருந்தாலும் உள்ளத்தில் சந்தோஷம் வந்துடும்மா. அல்லேலூயா. கூரை வீடாக இருந்தாலும் உள்ளத்தில் சந்தோஷம் கிடைக்குமா அவருக்கு? பெருமை மட்டும் வரக்கூடாது. என்ன பெருமை மட்டும் வந்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது. 10வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரு அல்லே சொல்லாமா? பிரிவினை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அது காலேஜில் கூட இருக்காது. காலேஜில் பாருங்கள், காலேஜில் படிக்கிறவங்க இவன் ஒரு குரூப்பு, அவன் ஒரு குரூப்பு, 3 தனித்தனியாக குரூப் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், பெரிய ஆஃபீஸாக இருந்தால் கூட அங்கே ஒரு சில குரூப் இருக்கும். எனக்கு டவுட்டாக இருக்குது, சபையில் அப்படி இருக்குமா? நான் உங்களை சிரிக்க சொல்ல, சீரியஸாக கேட்குறேன். சபையில் அப்படி இருக்குமா பிரதர்? இருக்குமா? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். வாசிக்கலாம், வரும் வாசிக்கலாமா அப்படியே? ஏனெனில் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்த 12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே என்று உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஒரு அல்லே சொல்லாமா? சபையில் நான் இந்த அக்காவை சேர்ந்தவன், நான் அந்த அக்காவை சேர்ந்தவன், இது இருந்தன்னா இந்த அக்காவும் அந்த அக்காவும், இந்த அக்கா அவங்க எந்த அக்கா? இந்த அக்கா. அவர் எந்த அண்ணா? இந்து அண்ணா. அவர் கிறிஸ்து அண்ணா இல்லை. ஸோ அதை தூக்கி போட்டணும். இயேசுவோடு மட்டும்தான் ஐக்கியம். உன் இதயத்தில் யாரும் பெருமைப்பட்டக்கூடாது. அல்லேலூயா. ஃபோனில் கூட டீலிங் இருக்கக்கூடாது. நான் உன்னை சேர்ந்தவங்கான்னு அவுட்டு. நீ அண்ணா நான் உன்னை சேர்ந்தவனா? ஃபோனில் கூட நமக்கு டீலிங் இருக்கக்கூடாது. உன்னுடைய ஐக்கியமே டீலிங் இயேசுவோடு இருக்கணும். நீ நல்லா வாழ்வ, நீ நல்லா வாழ்வ, ஆசீர்வாதமாக இருப்ப. ஹல்லேலூயா. அந்த உணர்வு, ஃபோனில் பேசுகிற அந்த உணர்வு, சபையை கெடுக்கிற அந்த உணர்வு, ஹல்லேலூயா, தூசிக்கிற அந்த உணர்வு, மற்றவர்களை தூசிக்கிற அந்த உணர்வு, இன்றைக்கு அந்த ஃபோனை நிறுத்திடுங்க. இல்லாத உடைச்சிட்டா கூட உங்கள் இதயம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை தூக்கி எறியும் போது ஃபோனில் தான் ரொம்ப கெட்டு போகிறோம். இது எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில. அதுவும் ஒரு கிறிஸ்தவன் தான் கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். முத வந்த ஃபோன் அது என்ன, மோட்ரோலா, அது ஜப்பான், அது இஸ்ரேலில் கண்டுபிடிச்சான். அதை ஒரு அல்லே சொல்லாமா?
சத்தமாக சொல்லுங்களேன். சரி, ஃபோன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஆனால் தகுதியான காரியங்கள் மட்டும் நம்ம பேசிட்டு வைக்கணும். அல்லேலூயா. யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. நீ யாரையும் சார்ந்திருக்க, இந்த அக்கா அந்த அக்கா, இந்த அண்ணா அந்த அண்ணா, இது சார்ந்திருக்கக்கூடாது. உன்னுடைய ஐக்கியம் இயேசுவோடு இருந்தால் அவர் எல்லாமே கொடுக்க தேவன் வல்லவர். அவர் ஏற்று இசட்டு எல்லாவற்றையும் தருகிற கர்த்தர் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாரு, கிரேக்கர் யூதர். ஆனால் ஏசப்ப காலத்தில் கிரேக்கர் இருந்தாங்க, யூதர் இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த கிரேக்கர் எப்படி யூதக்குள்ள வந்தான்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த கிரேக்கர் யூதரா? இல்லையே. கானானியர் இருக்கிறாங்கன்னா அது அவன் தேசம். அதை பிடிக்கதான் யூதர்களுக்கு கொடுத்தார். கானானிய ஸ்திரீ ஒருத்தி, இயேசுவே என் மகள் வேதனையாக இருக்கிறா, நீர் வந்து என் மகளை குணமாக்கன்னு தொடர்ந்து வந்தா. அப்போ தான் சொன்னார் ஆண்டவர், பிள்ளைகள் கொண்டாந்து எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கறது, நாய்களுக்கு கொடுக்கறது எப்படி? அல்லேலூயா. அப்போ அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே நான் நாய் தான், ஆனால் உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டு கீழே கொட்டம் இல்லையா, கீழே சிந்துமே, அதை நான் சாப்பிட்றலாம்ல. ரொம்ப கிரேட். அல்லேலூயா. அது கிரேட் வேர்டுன்னு சொல்லாங்க. அது கர்த்தரே ஒரு, அது அவள் கர்த்தரே அசர வச்சா அவள். அல்லேலூயா. தன்னை அவர் சொன்ன உடனே, ஆமாண்டவரே நான் நாய் தான், ஆனால் மேலே சிந்துகிற உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்ற டேபிள்லேருந்து கீழே சிந்துகிற பருக்கை அதை நான் சாப்பிடலாம் அல்லவா அப்படின்னா பாருங்க. மகளே, அவர் சொல்கிறாரு, அப்படி இப்படிலாம் சொல்ல, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. அல்லேலூயா, எவ்ரிதிங், நீ என்னென்ன நினைக்கிறோ, அல்லேலூயா, எவ்ரிதிங்ஸ், அல்லேலூயா, எல்லாவற்றையும் நீ என்ன கேட்குறே கொடுக்கப்படும். போ, அந்த வார்த்தைங்க அது. போ, இனி பாவம் செய்யாத, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ அப்படிலாம் சொல்லுங்க. என் மகளே, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. இது மட்டும் இல்லை, நீ விரும்புகிறபடியாக கடவுது. அந்த இதை நமக்கு வரணும். ஆமாண்டவரே நான் நாய் தான். இது யார் சொன்னா வேதத்தில்? வேற யாரன்னா சொல்ல முடியுமா? மனசில் வரலையா? சவுலை பார்த்து தாவீது சொல்றார், இந்த செத்த நாயை தேடுகிறது என்ன, இந்த துள்ளுப்பூச்சை தேடுகிறது என்ன. எவ்வளோ தாழ்மைங்க. அந்த தாழ்மை தாங்க அவனை ராஜாவாக மாற்றினது. அந்த தாழ்மை தாங்க அவனை ராஜாவாக மாற்றினது. அல்லேலூயா. உன்னில் இருக்கிற பெருமை சாகட்டும், உனக்கு ஒரு உயர்வு வரும். உன்னில் இருக்கிற பெருமை சாகட்டும். எனக்கு அது தெரியும், இது தெரியும், வேண்டாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. தேவனுடைய சமூகத்துக்கு வா. ஆண்டவர் உன்னை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த செத்த நாயை தேடி வருகிறே ராஜா, உனக்கு நல்லதான்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டு இன்னொரு நன்மை செஞ்சுட்டு இந்த தில்லுப்பூச்சை தேடி வரிய, நீ ஒரு ராஜா தானே, உனக்கு நல்லதான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், என் மகனே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பா. அந்த தாழ்மை தாங்க. ஆம், எஸ் ஐ எம் டா. நீ சொல்லிப்பாரு, ஆமாண்டவரே நான் ஒரு நாய் தான். அது அப்படியே கர்த்தர் மாற்றி அமைத்து உன்னை கர்த்தர் தலைமைக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. சரி, இந்த கிரேக்கர் அந்த காலத்தில் 3 விதமான ஜனங்கள், கானானியர், கிரேக்கர், அல்லேலூயா, யூதர்களுடைய தேசத்தில் அவர்களும் இருந்தார்கள். இவங்க எப்படி வந்தாங்கன்னா, நல்ல கவனிக்க, இயேசு பிறப்பதற்கு முன்னே அலெக்சாண்டர், மாபீரன் என்கிற அலெக்சாண்டர், அவன் ஒவ்வொரு தேசத்தையும் படையெடுத்து அவளை ஜெயித்து கிட்டத்தட்ட 140 நாடுகளுக்கு மேலே அவன் கரத்துக்குள்ளே வந்தது என்று சரித்திரம் சொல்கிறது. கவனிக்கலாம். ஹல்லேலூயா. அவன் மாபீரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வயது அவனுக்கு 35க்குள்ளே தான். ஆனால் அவ்வளவு துணிச்சல், அவ்வளவு வீரம் அவனுக்கு. மாவீரன் என்று பெயர் பெற்ற ஒரே மனிதன் அவன் தான். அதுக்கு அடுத்தது யாருன்னா, அதுக்கு அடுத்ததுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. தாவீது ஒரு விசேஷமான மாவீரன். ஒரு ஆமையெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? தாவீது உங்களுக்கு பிடிக்காதா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன்.
அவன் ஒவ்வொரு தேசத்தை பிடிக்கும்போது அவனுடைய அம்பாசிடர், அதாவது சேனாதிபதிகளை அனுப்புவானான். அங்கே நிருபங்களை கொடுத்து, அவனுடைய சேனாதிபதிகளை நிருபத்தை கொடுத்து, இந்த உன்னுடைய தேசத்துக்கு பிடிக்க நான் வந்திருக்கிறேன், உன்னோடு போர் செய்ய நான் எதிர்த்து வருகிறேன், நீர் என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்பானா. அதற்கு என்ன சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட எதிர்க்கு மோத முடியாது அப்படின்றதுக்காக அவங்க நாட்டில் இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்து அவனை ரெடி பண்ணி அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஒருவேளை அவன் எதிர்க்க அவனோடு நான் போரிட தயார் வா அப்படின்னு உள்ளே வந்துட்டான்னா, இவங்க 2 பேரும் போர் செய்து இவன் அவங்களை வெற்றி பெற்று தேசங்களை பிடிக்கிறது அவனுடைய மாவீரன் அலெக்சாண்டருடைய பழக்க வழக்கங்கள். இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் முதல்ல அவனுடைய சேனாதிபதிகளை அனுப்புவான். ஒரு அல்லையா சொல்லாமா? அதற்கு பயந்து விழுந்து போனவர்கள் அநேகர். அதனால அவன் அநேக நாடுகளை பற்றி கொண்டான். அதே அலெக்சாண்டர் இந்தியா பிடிக்கும் அவன் வந்தான். ஒரு அல்லையா சொல்லாமா? ஆனால் இந்தியா மேல் கைப்படுறதுக்குள்ளே அவனுக்கு வியாதிப்பட்டு அவன் போய் மரணம் அடைந்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. இவன் ஒரு நாள் அல்லேலூயா ராஜாக்கள் கால சிதேக்கியா ராஜாவோட ராஜாக்கள் காலம் முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த மல்கியாவுக்கு மத்தேயுக்கு 400 வருஷம் 2 காலம். இந்த 2 காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 400-500 வருஷங்களுக்கு பிறகு அதே அலெக்சாண்டர் அந்த எருசலேமை பிடிக்கிறதுக்காக அவன் நிருபத்தையும் அவனுடைய அம்பாசிடர் என்கிற அல்லேலூயா சேனாதிபதிகளை அனுப்புகிறான். அப்பொழுது ஆசாரியர்களை தவிர ராஜாக்கள் இல்லை. அப்பொழுது ராஜாக்களை தவிர ஆசாரியர்களை தவிர ராஜாக்கள் இல்லை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆசாரியன் கரத்தில் அல்லேலூயா இந்த எஸ்ரா நெகமியா இருந்தாங்களா, அதுதான் எண்ட் ஆஃப் த டைம். அது அந்த ராஜாக்கள் காரியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த நேரத்தில் உத்தம அந்த ஆசாரியர்கள் இருக்கிறதுனால அவளிடத்தில் அந்த நிருபம் வந்தது. அந்த நிருபத்தை படித்த உடனே இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கலங்கினார்கள். ஏனென்றால் வருகிறது மகா அலெக்சாண்டர், அவன் உள்ள வந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதுக்கு ஆவியானவர் அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாராம். அவனை எனக்கு எப்படி நீங்கள் ஆராதனை செய்வீர்களோ உங்களுடைய தம்பூரு வீணை வைத்து அப்படிப்பட்ட வரவேற்பு அவனுக்கு கொடுங்கள் என்று ஆவியானவர் சொன்னாராம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அவன் ஜெருசலேமின் மேல் மிகவும் பிரியப்பட்டு அந்த தேசத்தை பிடித்து அதை எனக்கு தலைமையாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் உள்ளே வருகிற வேளையில ஆசாரியின் கரத்தில் ஆவியானவர் சொன்னான். அது நடுக்கத்தோடு, எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு அந்த அந்த தேசத்து ராஜா பாபிலோன் ராஜா வந்த உடனே அவன் நடுங்கி போனானோ, அவன் நடுங்கி போனது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய ஆலயத்தை தேடி வெற்றி பெற்றது போல அந்த காலத்திருந்த ஆசாரியர்கள் தேவனை நோக்கி கேட்கும்போது, நீங்கள் அவன் வரும்போது விசேஷமான தம்பூரு வீணை என்னென்ன சுரமண்டலம் இருக்கிற எடுத்து அவன் வாசித்து வரவேறுங்கள் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிறகு ராஜா அலெக்சாண்டர் ஜெருசலேமுக்குள்ளே வரார், இஸ்ரேலுக்குள்ளே வரார். அங்கே இந்த பக்கம் ஒரு வரிசை, அந்த பக்கம் ஒரு வரிசை. பெரிய மினிஸ்டர்களுக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வரவேற்பு, பயங்கரமாக தம்பூரு வீணை சுரமண்டலம் எல்லாத்தையும் அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஷார்ட் அந்த ரதத்தில் வந்து நின்றான். நின்ற உடனே அவனுக்கு பின்னாடி பல ரதங்கள், அல்லேலூயா, வீரர்கள், அவன் கூட இருக்கிற வீரர்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு போர் வந்து கொண்டிருக்கிற வேளையில் இவனை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வரவேற்றார்கள். அவன் அப்படி தீவிரமாய் ரதத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து தம்பூரு வீணை வாசிக்கிற அந்த இடத்துல சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினானா மாவீரன் அலெக்சாண்டர். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினானா. அப்போது அவன் கூட இருக்கிற பிரதான ஆயுதாரி கேட்கிறானா, அரசே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த தேசத்தை பிடிக்க வந்தா நீ சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறது என்ன? அவன் சொன்னானா, நேற்று இரவு என் கனவிலே இதே போல தரிசனத்தை நான் கண்டேன். நேற்று இரவு தரிசனத்தில் இதே போல நான் கனவு கண்டேன். அந்த கனவில் நான் சாஷ்டாங்கமா விழுந்து அதை வணங்கினேன். என் ஆச்சரியத்தோடு வந்து
தேசத்தை பிடிக்க வந்த தேசத்தை பிடிக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டதாச்சே. யாரும் ஏமாற்ற முடியாது. எந்த வீரமும் அவங்க கிரியை செய்யாது. அதுதான் உன் தேவன், உன்னை அழைப்பு அதுதான். நீ இயேசுவோட இணைஞ்சிட்டுனா உனக்கு எந்த விதமான தோல்வி இல்லை. அவர் உன்னை பார்த்துக்கொள்ளும். ஜனங்களுக்கு தேவன் பலனாயிருக்க ஆச்சரியமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்க. நேற்றிரவு அந்த ஆயுதாரி சொல்றான், அந்த ஆயுதாரி வந்து அரசே நீ என்ன வேலை செய்யறேன்னு கேட்டான். இல்லை, நேற்றிரவு என் கனவில் இதே காட்சி என் கனவில் வந்தது. நான் அந்த காட்சியை பார்த்து பயந்து பணிந்து கொண்டேன். அதுதான் நான் இப்பொழுது செய்தேன் என்றான். அல்லேலூயா. அவன் பணிந்ததை பார்த்து ஆசாரியர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பரும் ஆச்சரியப்பட்டு, அல்லேலூயா, நான் உங்களுக்கு எதிர்கொண்டு வந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை தடுத்தான். இப்பொழுது என்னுடைய கிரேக்க ஜனங்களை நான் இந்த தேசத்தில் விட்டு போகிறேன். அவர்கள்தான் இந்த கிரேக்கர். ஞானத்தை தேடுகிற கிரேக்கர் அவர்தான். இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரையிலும் அந்த கிரேக்க ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க. கிரேக்கர் எருசலேமில் இன்னும் இருக்கிறார்கள். என் செல்வங்களே, உனக்கு விரோதமாய், அவரோடு நெருங்கி வாழ்கிற உனக்கு விரோதமாய் எவனும் ஆயுதம் தீட்ட முடியாது. உனக்கு விரோதமாய் எவனும் ஆயுதம் தீட்ட முடியாது. நீர் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அலெக்சாண்டர் பணிந்த ஒரே தேசம் இஸ்ரேல் தேசங்க. அது என் தேவனுக்கு முன்பாக அல்ல, ஆசாரியருக்கு முன்பாக, ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்பாக, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக அலெக்சாண்டர் சாஷ்டாங்கம் என்று வணங்கி போனங்கவன். அப்படிப்பட்ட கர்த்தர் தான் நீர் ஆராதிக்கிற தேவன். ப்ளீஸ் நீங்கள் தயவு கூர்ந்து நெருங்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடையாளம் வேண்டாம், ஞானம் வேண்டாம். இயேசுவை தேடுங்கள், இயேசுவை சொல்லுங்கள். இயேசுவை தேடுங்கள், இயேசுவை சொல்லுங்கள். இதுதான் நீ செய்ய வேண்டும், இதுதான் நீ செய்ய வேண்டும். நான் அவரை சேர்ந்தவன், நான் அந்த அக்காவை சேர்ந்தவன், நான் இந்த அக்காவை சேர்ந்தவன், நான் இந்த அண்ணனை சேர்ந்தவன், நான் அந்த அண்ணனை சேர்ந்தவன். இதை இந்துக்கள் செய்கிற காரியங்கள். இதை தூக்கி எறிந்து உன்னுடைய ஐக்கியம் இயேசுவோடு மட்டும்தான். பேசலாம். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அண்ணா அக்கா தான். அல்லேலூயா. எல்லாரும் அண்ணா அக்கா தான். மாமா மச்சாலாம் இருக்கக்கூடாது. ஹாய் நல்லா இருக்கீங்களா? ஓகே, அதோட முடிச்சுக்கோங்க. நீ தேவனோடு கூட வரலாம். அதுக்கு தேவன் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. உன் தேவன் சர்வ வல்லவர். அவர் வானத்தையும் பூமியும் படைக்கிற தேவாதி தேவன். அங்கெங்கே புதிய ஏற்பாட்டில் கிரேக்கர்னு, நான் பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் கிரேக்கர் கிடையாது. அல்லேலூயா. அரபியர்கள் வரலாம், ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னே அலெக்சாண்டர் அந்த ஒத்த கொம்பு ஆடு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும். அதுதான் அவன் தான் சொன்னான், அவனுடைய ஆதியர், உன்னை குறித்து வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு. என்ன குறித்தா அப்படின்னா, ஆமாம் உன்னை குறித்து தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் முடிக்கிறேன், டைம் முடியுது. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு என்ன? அல்லேலூயா. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். பவுல் சொல்ல, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறோம், அவரை பிரசங்கிக்கிறோம். இந்த பழக்கம் மட்டும் தான் நமக்கு இருக்கணும். மனசில் வச்சுக்கோங்க. உன்னுடைய அழைப்பு பிரதர், உன்னுடைய அழைப்பு சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. நீ இழந்து போடக்கூடாது. சிஸ்டர் கவனிங்க, உன்னுடைய அழைப்பு சாதாரணமானதல்ல, அதை நீ இழந்துடக்கூடாது. இயேசுவோடு இணைய வேண்டும், இயேசுவோடு இணைய வேண்டும். அப்போது தேவன் உனக்கு உண்மையாக இருப்பான். இதுதான் மேட்ரு. நீ அவரோடு இணைஞ்சிட்டுனா உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எல்லாமே உண்மையே நடத்தி, உண்மை உள்ளவனாய் உன்னை நிறுத்தி, உனக்கு தேவையானதை கொடுத்து, அல்லேலூயா, விசேஷமாக நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணலாமா?